நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் மினி ட்ராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ட்ராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயின் ஒரு பெரிய லூ ஃபேமிலியில சேர்ந்த பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. அவ ரொம்ப வருஷமா ஒரு ஏழை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவளுடைய அடாப்டட் பிரதர்ஸ் 3 பேர் வந்துட்டு ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரா ஹீரோயினோட பாட்டி முன்னாடி தான் கூப்பிட்டு வந்து நிறுத்துறாங்க. பாட்டி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இங்க பாருமா, இவங்க 3 பேருமே லூ ஃபேமிலியால அடாப்ட் பண்ண பசங்க தான். ஸோ நீ இவங்க 3 பேர்த்துல யாரையோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இந்த 3 ஹீரோல யார் மேல லவ் வரும், ஹீரோயின் யார் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போகுது. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேவரட் கப்பிள் நடிச்ச ஒரு 3 டிராமா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். 3 டிராமாவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும்னா மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயின் ஜிஞ்சர் சாம்டினை தான் காட்டுறாங்க. அவ ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த ஹோட்டலுக்கு நியூ பாஸ் வராங்க போல. அவங்கள தான் வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு அவங்க நேபர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, உங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உடனடியா வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் உடனே அவங்க மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வேகமா அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. இன்னொரு பக்கம் ஒரு பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இவங்க லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க தான் அந்த சைனாலே பெரிய பணக்காரங்க போல. இந்த பாட்டி அவங்க கையில ஒரு பெண்டன்ட் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்டன்ட்ல அவங்க பொண்ணு போட்டோ தான் இருக்கு. அந்த பொண்ணுமே கையில ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாட்டி இப்ப அந்த போட்டோ பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தான், அவளுக்குமே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். என் பொண்ணு தான் இறந்து போயிட்டா. ஆனா என்னோட பேத்தி இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்னோட எல்லா சொத்துக்கும் அவதான் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம டிராமாவோட 3 ஹீரோவும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் இப்ப லூ குரூப்போட பிரசிடென்டா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனியை பாத்துக்குவாங்க போல. ஃபர்ஸ்ட் ஹீரோ பேரு லூ, அவன் தான் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர். செகண்ட் ஹீரோ பேரு ஹான், அவன் வந்து செகண்ட் யங் மாஸ்டர். தேர்ட் ஹீரோ பேரு சான், அவன் தேர்ட் யங் மாஸ்டர். இப்போ பாட்டி கிட்ட தான் எல்லாரும் பேச வந்திருக்காங்க. இப்ப பாட்டி இவங்க 3 பேத்துக்கிட்டுமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, என் பேத்திய பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா, அவளை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹான் சொல்றா, இல்ல பாட்டி, இன்னுமே நாங்க கண்டுபிடிக்கல, நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட சொல்றோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, கூடி சீக்கிரத்துல உங்க பேத்திய கண்டுபிடிச்சிடறோம்னு சொல்றான். சான் சொல்றா, பாட்டி உங்க பேத்தியோட போட்டோ எதுவுமே நம்ம கிட்ட இல்ல, அதனால அவங்கள கண்டுபிடிக்க கொஞ்சம் டிலே ஆகலாம். இப்ப அவங்க வளர்ந்துருப்பாங்கல்ல, எப்படி இருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாதுல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப லூதா வந்துட்டு பாட்டிக்கு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் கண்டிப்பா உங்க பேத்தியை கண்டுபிடிச்சு உங்களை பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப நேரா கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு ஹீரோயினோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயின்மே யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கா. அவளுமே ஆமா என்ன கேக்குறல, நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே ஹனி ஹனி நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட உள்ள இருந்து ஒரு டோமர் வரான். அவன் சொல்றான், ஏய் அது ஒண்ணு யாரும் கிடையாது, என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, லூசு பயலே, நீ எதுக்குடா என்னோட வீட்டோட லாக்கர் உடைச்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, யாரு கேட்டு என்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணங்கார சொல்றா, ஏ பைத்தியக்காரி, நீ என்கிட்ட கீ கொடுத்தா நான் இதுக்கு வீட்டோட லாக்க உடைக்க போறேன், நானே கஷ்டப்பட்டு இந்த வீட்டோட பூட்டை உடைச்சிருக்கேன், 500 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறா, அட முட்டா பயலே, உனக்கு எதுக்குடா நான் 500 ரூபாய் கொடுக்கணும், என் வீட்டை உடைச்சு என் பெர்மிஷன் இல்லாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போறியா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணக்கார பாத்தீங்கன்னா அது எதுவுமே கேட்காம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, இங்க பாரு இந்த வீடு என்னோடது, நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தான் செலவு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பா இருக்கு. அவ சொல்றா, யாரோட வீட்டை யாரோட வீடுன்னு சொல்ற, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வீடு, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணன் காரணமே கத்த ஆரம்பிக்கிறா, இந்த வீடு எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு. இவங்க 2 இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா அப்பா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா, நீ ஆன்டி ஆக போற, உன் அண்ணா அப்பாவாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அண்ணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே, ஆமா என் வயித்துல இப்ப குழந்தை இருக்கு, நாங்கெல்லாம் தங்கறதுக்கு வீடு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, ஆமாமா நாங்கெல்லாம் தங்கறதுக்கு இப்ப வீடு வேணும், நீ பேசாம என்ன பண்றேன்னா உன்னோட வீட்டை அண்ணா பேருக்கு எழுதுவே, அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறோம், டௌரியா நாங்க இந்த வீட்டை தான் கொடுக்க
போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சின்ன வயசுல இருந்து நானே கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலைக்கு போனேன். இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒத்த பைசா கூட செலவு பண்ணதே கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு இந்த வீடு வாங்கியிருக்கேன். ஆனா இந்த வீட்டையுமே வந்துட்டு நான் உங்க பையனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி இந்த வீடு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நானுமே உங்க பொண்ணு தானே, அது என்ன அவனை மட்டும் நீங்க ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அண்ணன்கார சொல்றா, ஆமா நான் ஸ்பெஷல் தான், நான் தான் அவங்களோட பையன், நீ ஒண்ணு அவங்க பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீ என் பொண்ணே கிடையாது, நான் உன்னை தத்தெடுத்து தான் வளர்த்தேன். உன்னை யூஸ் பண்ணி என் குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு பார்த்தேன். எல்லாம் நினைச்ச மாதிரியே முடிஞ்சிருச்சு. நீயே இப்போ ஒரு வீடு வாங்கிட்டல, இந்த வீட்டை உன் அண்ணன் பேர்ல எழுதி வை. உன்னை இத்தனை வருஷமா நாங்க வளர்த்ததுக்கு நன்றி கடனா இதை ஒண்ணு பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் இந்த விஷயத்த கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின்மே சரி வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஹீரோயின் உள்ள போனதும் இதுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தங்கச்சி எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை என் பேர்ல தான் எழுதி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் டாய்லெட் கழுவுற பிரஷ் எடுத்து அவங்க மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டு இருக்கா. இது என்னோட வீடு, இந்த வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் யாருமே இருக்க கூடாது, எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் செமையா கோவம் வந்துருச்சு. அவங்க உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பாருங்க, இந்த பொண்ணை நான் சின்ன வயசுல தத்தெடுத்து வளர்த்தேன், அந்த நன்றி கடன் கூட இல்லாம இப்ப என்ன வீட்டை விட்டு வெளில துரத்திட்டு இருக்கா. இவளை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, இப்ப இந்த வீடு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இத்தனை வருஷமா காசு காசுன்னு சொல்லிட்டு அட்டை பூச்சி மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிங்கல்ல, எனக்கு அப்ப தெரியாது நீங்க அம்மா இல்லன்னு. இப்பதான் எனக்கு புரியுது நீங்க என்ன ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு. இதுக்கப்புறம் யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. இப்போ அண்ணன்கார அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா இப்ப என்னமா பண்றது, அவ வீடு தரமாட்ட போலயே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. இப்ப எடுத்தல இந்த வீடியோவை நான் ஆன்லைன்ல போஸ்ட் போட போறேன். அந்த வீடியோ மட்டும் வைரல் ஆச்சுன்னா எல்லா ஹீரோ வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். லூ ஃபேமிலியோட பேத்தி கிடைச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னே ஹானும் சென்னுமே வந்துட்டு அவங்களோட மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ 3 ஹீரோஸ்மே வந்துட்டு மாசா கிளம்பி ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் அங்க ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கஸ்டமர் எல்லாமே வந்துட்டு ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட வீடியோ தானே ஆன்லைன்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தோன்னே ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், உன்னை பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வேலையை விட்டு ஃபயர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நான் எந்த தப்பு பண்ணல, நான் யாருக்கோ பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, உன்னை இத்தனை வருஷமா நான் வளர்த்தேன்ல, கண்டிப்பா உன்னோட வீட்டை என் பையன் பேருக்கு நீ எழுதி வச்சே ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப 3 ஹீரோமே அங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயினை வளர்த்த ஃபேமிலியை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அவனுங்களுமே யாரா நீங்க, எதுக்கடா எங்களை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹீரோஸோட மூஞ்சியுமே பாக்குறாங்க. பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க எல்லாம் லோ குரூப்போட பிரசிடென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் சொல்றாங்க, நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு எங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்றா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், உங்களாலதான் நாங்க இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்த எங்க தங்கச்சி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள ஷாக் ஆகி எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹேண்ட் சொல்றா, ஆமா நீங்க தானே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணீங்க, உங்களாலதான் நாங்க ஹீரோயின் எங்க இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்காக நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க அதுக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க, என் பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ண போறோம், அதுக்கு எங்களுக்கு வீடு தேவைப்படுது, ஒரே ஒரு வீடு மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சென்னுமே கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வீடு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு சந்தோஷத்துல அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, அவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்ப 3 ஹீரோஸ்மே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கை கொடுக்குறாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு யார் கையை பிடிக்கிறதுனே தெரியல, அவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ 3 ஹீரோஸ்மே வந்துட்டு ஹீரோயினை பாட்டியை பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாட்டி 3 ஹீரோஸ்மே இன்ட்ரோ பண்றாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றா, பாட்டி நீங்க இன்ட்ரோ பண்ண வேண்டாம், எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும், இவங்க எல்லாருமே லூ பிரதர்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் அண்ணா பேரு லூ, செகண்ட் அண்ணா பேரு ஹேன், தேர்ட் அண்ணா பேரு சென், இவங்க 3 பேர் தானே இப்ப லூ குரூப்போட கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நான் இவங்க எல்லாத்தையும் டிவியில அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இவங்க 3 பேர்த்தையுமே நான் அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்டு இருக்கேன், இவங்க 3 பேரும் உன் கூட பிறந்த அண்ணா இல்ல, நீ இவங்க ஒருத்தங்கள யார் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணு, நான் அவங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல 3 ஹீரோஸ்மே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் அச்சோ நான் காண்றது கனவா நினைவா, என் முன்னாடி 3 பேர் இவ்வளவு அழகா இருக்கானுங்களே, இதுல நான் யாருன்னு செலக்ட் பண்றது, என் கடவுளே என்ன சோதிக்கிற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஹேன் உடனே ஹீரோயினுக்கு ஒரு 20 லேக் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றான். அவனோட பாக்கெட் மணி இது, உனக்கு என்ன வேணாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்னடா 20 லேக் வந்துட்டு பாக்கெட் மணியா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுக போக செயின் பிடிச்சிட்டு இன்னும் முடியல, நானுமே உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு விடுறான். ஹீரோயின் மறுபடியுமே மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிக்க இப்ப லூ பிடிச்சுக்கிறான். அவங்க மட்டும் தான் பணம் தருவாங்களா, நான் என்னோட பிளாக் கார்டே உனக்கு கொடுக்குறேன், இதுல இருந்து நீ பில்லியன் கணக்கான அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த கார்டை பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. ஏ இது பிளாக் கார்டு தானே, இதை எதுக்குடா என்கிட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பாட்டி உள்ள வராங்க. இந்த லூ குரூப்போட வாரிசு நீ தான் சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ண போறேன், அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீ உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் ஷாப்பிங் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு இப்ப பார்ட்டிக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வாங்க வந்திருக்கா. ஹீரோயின் அங்க வந்துட்டு ஒரு நெக்லஸ்மே செலக்ட் பண்ணிடுறா. அத பில் போடுறதுக்குள்ள சூஷின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த நெக்லஸ் எடுத்து இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, இது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க அந்த நெக்லஸை நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், அது நான் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல அந்த சூஷி சொல்றா, உன்கிட்ட இந்த வாங்குறதுக்கு பணம் இருக்கா, உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது உன்னால இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அந்த சேல்ஸ் லேடி கிட்ட கேக்குறா இது எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுமே 18 லேக்னு சொல்லுது. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே இந்த நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, பாவம் 3 ஹீரோஸ்மே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எதுக்கு நம்ம மணியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கு இந்த ஜுவல் வேண்டான்னு சொல்லிடுறா. அவ போன சூஷி அந்த நெக்லஸ அவ வாங்கிக்கிறேன்னு சொல்றா. எவ்வளவுமே பாத்தீங்கன்னா அந்த லூ குரூப்போட பார்ட்டிக்கு தான் போறா போல. மட்டும் இந்த நெக்லஸ போட்டு போனேன்னா எல்லாருக்கண்ணும் என் மேலதான் இருக்கும், அப்புறம் அந்த லூ குரூப்போட பெண் வாரிசுமே என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருவா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணியே நான் அந்த லூ பிரதர்ஸ யாராவது ஒருத்தர லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது பாட்டியை மெசேஜ் பண்றாங்க, என்னமா ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுதா, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் தான் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல, இருந்தாலும் பாட்டி வந்துட்டு போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ என்ன பண்றான்னா கழுத்துல நெக்லஸ் இருக்கிற மாதிரி போட்டோ. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பிஏ வரா. பாஸ் உங்களை பார்க்க முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரி நீ உள்ள போ, நான் என்னோட கிளைண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் உள்ள போயிட்டு இருக்கா. அவ உள்ள போய் பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. வாவ் இந்த பார்ட்டி செமையா ஹைஃபையா பண்ணிருக்காங்களே, இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கத இந்த சூஷி பாத்துறா. அவ உடனே இந்த ஏழை பொண்ணு தானே நம்ம இந்த ஜுவல் ஷாப்ல பார்த்தோம், இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, பணக்காரின்னு சொல்லிட்டு ஃபுட்டு திருடி சாப்பிட வந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருக்கிற நீங்க தப்பா நினைக்காதீங்க, நீங்க ஆர்டர் பண்ண மாதிரி டிஷ் எதுவும் இல்ல, நீங்க சொன்னது பியானோட மியூசிக் நோட்டுன்னு சொல்றான். இதை கேட்டோன்னா அந்த பார்ட்டில வந்திருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூஷியுமே வந்துட்டு என்ன நம்பிட்டியா, நான் உன்னை பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செமையா கடுப்பாகுது. உனக்கு எதுல விளையாடுறது கூட கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் கூட நீ நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அதுக்கு இவளுமே உனக்கு இந்த லூ குரூப்போட பார்ட்டிக்கு வரக்கு என்ன தகுதி இருக்கு, இங்க வச்சிருக்க ஃபுட்டை திருடி சாப்பிட வந்தியா, இது எவ்வளவு பெரிய பார்ட்டி தெரியுமா, இந்த பார்ட்டில எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல, எதுக்கு நீ இங்க வந்த, லூ பிரதர்ஸ செடியூஸ் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் ஒண்ணு யாரையும் செடியூஸ் பண்ண வரல, நீ தான் வந்துட்டு அவங்கள செடியூஸ் பண்ண வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, இங்க பாரு நான் ஒண்ணு ஏழை கிடையாது, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், உன்னால 18 லட்சம் கொடுத்து ஒரு நெக்லஸ் கூட வாங்க முடியல, இதுல நீ என்ன பேச வந்துட்டியா, எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவங்கள செடியூஸ் பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உடனே அவன் மொபைலை காட்ட ஆரம்பிக்கிறா. இங்க பாரு என்கிட்ட எவ்வளவு மணி இருக்கு தெரியுமா, நான் நினைச்சிருந்தா அந்த நெக்லஸ வாங்கியிருக்க முடியும், தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கலன்னு சொல்றா. சூஷிமே இதெல்லாம் ஒரு அமௌண்டா, இதெல்லாம் என்னோட பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவ பேத்திட்டு இருக்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் உடனே என்கிட்ட இது மட்டும் இல்ல பிளாக் கார்டும் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கார்டை காட்ட ஆரம்பிக்கிறா. இந்த பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த பொண்ணு பிளாக் கார்டு வச்சிருக்கா, அப்ப இவ பெரிய பணக்காரி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சூஷி உடனே இந்த பிளாக் கார்டு உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இந்த லூ குரூப்போட பெண் வாரிசே நான் தான், இந்த பார்ட்டியை எனக்காக தான் நடத்துறாங்க, இப்பயாவது உன் மரமண்டைக்கு ஏதாச்சும் விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ பாத்தீங்கன்னா அப்பயுமே நம்ப மாட்டேங்கிறா. ஹீரோயின் சொல்றா, உன் மண்டையில மூலன்னு இருக்கா இல்ல களிமண்ணுன்னு இருக்கான்னு தெரியல, உன்னோட மூளையை கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும், அட அறிவு கட்ட முட்டாளே, நான் தான் இந்த லூ குரூப்போட
ஹீரோனோட பெண் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூஷி உடனே என்னையாடி நீ முட்டாள்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவ மேல தண்ணி எடுத்து ஊத்த வரா. ஹீரோயின் உடனே கையை பிடிச்சு அவளை அரைஞ்சிடுறா. இங்க இவங்க ரெண்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ உள்ள வரா. ஹீரோவா பார்த்த உடனே இந்த சூஷி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, உங்க வீட்டு வேலைக்காரி வந்துட்டு என்னையே அடிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம உங்களோட பிளாக் கார்டு வந்து இவகிட்ட தான் இருக்கு. போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, இவ்வளவு போலீஸ் பிடிச்சிட்டு போட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்றா, அவ ஒண்ணும் இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, அவதான் லூ குரூப்போட வாரிசுன்னு சொல்றான். இது கேட்டோன்னே சூஷி செமையா ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் ஸ்டேஜ்க்கு வந்து பேச ஆரம்பிக்கிறா. நான் தான் லூ குடும்பத்தோட பெண் வாரிசு. இப்போ உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஹாப்பியான நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். சூஷி கம்பெனி கூட போட்டிருந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். சூஷி இப்ப பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே சூஷி செமையா ஷாக் ஆகி அவ ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஹீரோ உடனே கை தட்டுறான். அப்ப நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் எடிட் பண்ணி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கியிருக்கான். ஹீரோயின் அதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டோல அனுப்புனதானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஆமா இதெல்லாம் நீ போட்டோல அனுப்புனதுதான், எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அது ஃபேக்குன்ட்டு. நீ மணி யூஸ் பண்ணதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாத, இது எல்லாமே உன்னோட காசு, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இதை கேட்டு நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஹீரோ மேல லவ்லியுமே விழ ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் எல்லா ஹீரோஸையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம காசுல சிக்கனமா செலவு பண்ணணும், நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 3 ஹீரோஸ்மே சரி நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம ஆடி கார்ல போலான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹேண்ட் சொல்றா, உனக்காக இந்த பேக் வாங்கியிருக்கேன், இதோட ரேட் வெறும் 30 லேக் தான், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சான் சொல்றான், நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போயிடலாம், அது வெறும் ஒரு 200 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா, அட முட்டா பசங்களா, இவ்வளவு நேரம் நம்ம சிம்பிளான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிளாடா, உங்களுக்கு பூரான லைஃப் ஸ்டைல்லாம் என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கா, அப்ப இதை விட சீப்பாக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹீரோஸ்மே நாங்க சொன்னதே சீப்பு தான், இதை விட சீப்பான திங்ஸ்க்கு நாங்க எங்க போறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட பிஏ வந்துட்டு பாஸ் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, சரி நான் ஒர்க்குக்கு போறேன், நான் அங்க ஒரு சாதாரண எம்ப்ளாயிமா தான் இருப்பேன், அங்க வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்ப்பேன், ஆபீஸ்ல உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீங்க பாஸ் நான் எம்ப்ளாயி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு 3 ஹீரோவே மண்டையாட்ட ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஆபீஸ்க்கு தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்கா. அப்ப கூட இன்னொரு பொண்ணு மீட் பண்றாங்க. அவளுமே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீங்களும் இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுமே இன்ட்ரோ ஆயிக்கிறா. ஆமா என் பேரு யாங்கு, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அங்க அந்த ஆபீஸோட சூப்பர்வைசர் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், என்ன நீங்க 2 பேரும் முத நாளே லேட்டா வந்திருக்கீங்களா, லேட்டா வந்தது மட்டும் இல்லாம சாரி கேட்காம அப்படியே உள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யாங் சொல்றா, ஆபீஸ் 10 மணிக்கு தானே, நாங்க தான் 10 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்ல, எதுக்கு நாங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்க, சூப்பர்வைசர் சொல்றான், இந்த ஆபீஸ்ல இதான் ரூல்ஸ், நீங்க 10 மணிக்கு முன்னாடியே வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா, 10 மணினா 10 மணிக்கு ஆபீஸ் ஆரம்பிக்க மாட்டீங்களா, அதுக்கு முன்னாடி மீட்டிங் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. சூப்பர்வைசருமே என்னமா என்னையே ஏத்து பேசுறியா, உன்னை விட பெரிய போஸ்ட்ல இருக்க நான் தான், என்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேச கத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றா, சரி நீங்க சொன்ன மாதிரியே நாங்க 9:30க்கு ஆபீஸ்க்கு வந்துடுறோம், நீங்க எங்களுக்கு சேலரியில $300 எக்ஸ்ட்ராவா போட்டு தரணும், தர முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டருக்கு என்ன பேசுனே தெரியல, அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் யாங்கும் அதான் உங்களால தர முடியாதுல்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டைரக்டர் உடனே என்ன இன்சல்ட் பண்றீங்க, இருங்க உங்களை நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் யாங்கும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சொல்ல போனா 2 பேத்தோட டேஸ்ட்டுமே நல்லாவே ஒத்து போகுது. ஹீரோயினுக்கு எந்த ஆக்டர் பிடிச்சிருக்கோ அதே ஆக்டர் தான் வந்துட்டு இவளுக்குமே பிடிச்சிருக்கு. இதனாலே அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஆபீஸ்ல இப்படி ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க சூப்பர்வைசர் வரா, இங்க நீங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கீங்க, இருந்து கூத்தடிக்கிறதுக்கு இல்ல, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்திருக்கேன்ல, இதுல இருக்கிற ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணும், அப்படி நீங்க 2 விதத்துல யாராவது ஒருத்தர் கூட கம்ப்ளீட் பண்ணலைனா இந்த யாங்க
தூக்கி நான் வேற டிபார்ட்மெண்ட்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே அந்த ஃபைலை செக் பண்ணி பார்த்துட்டு நேரா அந்த சூப்பர்வைசர் கிட்ட தான் வந்து பேச வரா. சார் நீங்க இப்படி பண்ணக்கூடாது, யாரு கேட்டு நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல யாங்க போடுவேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சூப்பர்வைசர் சொல்றாங்க, காலையில தான் நீ ஓவரா பேசினல்ல, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சொல்றா, எனக்கு தெரிஞ்சு கடவுள் உங்களுக்கு மூளையே படைக்கலன்னு நினைக்கிறேன், இப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே டேரக்டர் சொல்றா, இங்க பாரு நான் உன்னோட பெரிய பொசிஷன்ல இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு, உன் ஃப்ரெண்டு உன்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னா நீ அந்த ப்ராஜெக்ட முடிச்சு காட்டு, எனக்கு தான் மூளையே இல்லைன்னு சொல்றியே, ஆனா உனக்கு ஒரு சிட்டுக்குருவி சைஸ்ல மூளை இருந்தாலும் உன்னால அந்த ப்ராஜெக்ட ஃபினிஷ் பண்ண முடியும், உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் திறமை இருந்து அந்த ஆபீஸ்ல இருங்க, இல்லாட்டி நடைய கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறான். ஹீரோயின்மே கண்டிப்பா நான் இந்த ப்ராஜெக்ட முடிச்சு காட்டுறேன் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு போறா. சூப்பர்வைசருமே இருந்து கத்திட்டு இருக்கான், உன்னால தலைகீழ் நின்னா கூட இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியாது, கண்டிப்பா நான் உன்னை ஃபயர் பண்றேன் பாரு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு கூட போகாம நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்ல உட்காந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சிடறா. யாங்குமே இதெல்லாம் நீ எனக்காக தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, ஆமா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், நாளைக்கு பாரு அந்த சூப்பர்வைசர்னால உன்னை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போடவே முடியாது, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, யாங்கும் ஹீரோயினும் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சூப்பர்வைசர் சொல்றான், என்ன உன்னோட ஃப்ரெண்டு யாங் வந்துட்டு வேற டிபார்ட்மெண்ட் போக போறான்னு சொல்லிட்டு ஃபேர்வெல் கொண்டாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட் ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் உட்கார்ந்து பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபைலை தூக்கி வீசுறான். இந்த ப்ராஜெக்ட் வேணா சக்சஸ் ஆயிருக்கலாம், ஆனா நான் உன் ஃப்ரெண்டை இங்க ஒர்க் பண்ண விட மாட்டேன், அவளை நான் வேற டிபார்ட்மெண்ட் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயின் கையில வச்சிருக்க கேக் எல்லாம் பிடிச்சு தட்டி விட்டுட்டு இருக்கா, நான் உன்னை விட சீனியரை பகச்சுக்கிட்டா இதுதான் நிலைமை, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ மாசா உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே இந்த சூப்பர்வைசர் ரொம்பவே பம்ப ஆரம்பிக்கிறான், ஐயோ பாஸ் என்ன நீங்க இந்த பக்கம், நீங்க ஒரு குரல் கொடுத்திருந்தா நாய்க்குட்டி மாதிரி நான் உங்க பக்கத்துல ஓடி வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஐஸ் வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க ஆக்ஷன்லயே காமிச்சிட்டு இருக்கான், அவனை முடிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான் ஹீரோயினுக்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அவன் உடனே சூப்பர்வைசர் கிட்ட, உங்களை நாங்க இந்த ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னா அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். ஏன் பாஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நீங்க இந்த கம்பெனியோட சூப்பர்வைசர், நீங்க எல்லாத்துக்கிட்டுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதை விட்டுட்டு உங்க மனசுல வெஞ்சன்ஸை வச்சுட்டு அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்வைசர் உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறான், சார் ப்ளீஸ் என்ன ஃபயர் பண்ணிடாதீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க கேக் எடுத்து அவன் மூஞ்சில அப்பி விட்டுறா. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் யாங்கும் ஹக் பண்ணிட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா யாங்கு கிட்ட வந்து, பரவாயில்ல நீ நல்லாவே ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆயிரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல ஒரு சாதாரண எம்ப்ளாயியா தானே போயிருக்கா, அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு தான் ஹீரோயின் வந்துட்டு இந்த யாங்கையே அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஆக்டர்லாம் சொல்லியிருப்பான். இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக தான் பண்ணிருக்கான், ஹீரோயின் சேஃபா இருக்கணும், அவளை யாரும் எதை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சோன்னே ஹீரோயின்மே, அட பாவி இதெல்லாமே நீ பார்த்த வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோ இவ மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறத பார்க்க இவளுக்கு இன்னுமே ஹீரோ மேல லவ் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லா ஹீரோ உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வரா, இங்க பாத்தீங்களா நான் பர்பிள் கலர்ல மொபைல் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே, நான் இதுக்கு மொபைல் கேஸ் வாங்கியிருக்கேன், அதுவும் பர்பிள் கலர்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஹேண்ட்மே, அது வெறும் 8 மில்லியன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. அட பாவிகளா, இந்த இத்தனோண்டு மொபைல் கேஸை 8 மில்லியன் கொடுத்தாடா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, எதுக்கு நீங்க இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியே போனீங்கன்னா நம்ம நடுத்தர தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோட 3 ஹீரோமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 ஹீரோஸ்மே ஹீரோயினை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட மொத்தம் 17 கம்பெனி இருக்கு, அதுல இருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நடுத்தருவுல நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே, சரி சரி எனக்கு இப்ப நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ உடனே ஒரு டேபை கொடுத்து, நம்ம நாளைக்கு ஒரு புது கம்பெனி ஓபன் பண்ண போறோம், அந்த பார்ட்டியை ஆங்கரிங் பண்றதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆங்கரா பார்க்கணும், நீயே இதை செலக்ட் பண்ணு, இதுல மொத்தம் ஒரு 100 ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே, 100 ப்ரொஃபைல் இருக்கா, இதுல ஒருத்தங்களை நான் செலக்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடுறா. ஹீரோமே, ஆமா இதுல ஆங்கர் பண்றவங்களுக்கு நம்ம சம்பளம் 1 மில்லியன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பொண்ணை செலக்ட் பண்றா, இவ பேர் லில்லி, இவ என்னோட கிளாஸ்மேட் தான், நம்ம இவளே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே, சரி உனக்கு தெரிஞ்ச பொண்ணுனா நம்ம இவளே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஐ ஜாலி
என்னோட கிளாஸ்மேட்டை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அந்த கம்பெனியோட ஓப்பனிங் செரமனி தான் நடக்க போகுது. ஹீரோயின் ஹீரோவோட பிஏ கிட்ட நானுமே வந்துட்டு எல்லா எம்ப்ளாயி மாதிரி இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாயி உட்கார இடத்துல தான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு லில்லி வரா. லில்லிய பார்த்த உடனே ஹீரோயின் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறா. எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த லில்லி உடனே ஓவரா சீனை போட ஆரம்பிக்கிறா. ஏய் 17 நீயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே வந்துட்டு அவதான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்ங்கிற விஷயத்த சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள இந்த லில்லி உடனே ஓ நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவளுமே ஆமா ஆமா நான் இங்க பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டு போலியே, சரி நான் உனக்கு என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு PDF அனுப்புறேன், அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட வீசாட்ல வந்து அந்த PDF அனுப்புறாங்க. பார்த்தா அது சென்ட் ஆகல. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினை பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல. ஹீரோயின் கேக்குறா என்ன நீ பிளாக் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா லில்லியுமே ஆமா நான் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன், நான் இப்போ எவ்வளவு பெரிய ஆங்கர் ஆயிட்டேன், எனக்கு salary 1 மில்லியன் கொடுக்குறாங்க, உன்ன மாதிரி ஒரு பார்ட் டைம் ஒர்க்கர் கூட நான் எப்படி ஃப்ரெண்டா இருப்பேன், நான் இப்போ ஹை கிளாஸ் ஆயிட்டேன், உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை, அதனாலதான் வீசாட்ல உன்னை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவ பேசுறதெல்லாம் கேட்டோன்னு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹீரோயின் கேக்குறா உன்னோட கான்டாக்டா யாராவது சடனா கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த லில்லி சொல்றா அதெல்லாம் என்ன யாரும் ஒண்ணு கேன்சல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த லூ குரூப்போட பிரசிடென்ட்டே செலக்ட் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் நான் பெஸ்ட் ஆங்கரா அவார்ட் வாங்க போறேன், நெக்ஸ்ட் வருஷம் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல அந்த பிரசிடென்ட்டே மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா எனக்கு என்னமோ உனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன், நீ ஓவரா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க, இது எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஆங்கரிங் பண்ற டைம் வந்துருச்சு போல. லில்லி பேசலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோவோட பிஏ ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் கெத்தா போய் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிக்கிறா. நான் தான் இந்த கம்பெனியோட CEO, நானே என்னோட ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய ப்ராடக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே லில்லிக்கு செமையா கடுப்பாகுது. அவ உடனே ஹீரோ பிஏ கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நான் தானே ஆங்கர் பண்ணணும், எனக்கு பதிலா இந்த பார்ட் டைம்ல வேலை பாக்குறவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றா வாயை மூடுங்க, அவங்க ஒன்னும் பார்ட் டைம்ல வேலை பார்க்கல, அவங்க தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி உடனே கத்த ஆரம்பிக்கிறா என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா, நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் சொல்லிட்டு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே அங்க உள்ள ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்தோன்னா பல்ல காட்டிட்டு ஹீரோ கிட்ட வலி ஆரம்பிக்கிறா. சார் நீங்க தான் நான் செலக்ட் பண்ண ஆங்கர், நான் போய் ஆங்கரிங் பண்றதுக்குள்ள இந்த ஜிஞ்சர் 17 போய் ஆங்கரிங் பண்றா, என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா உன்னை இந்த ஆங்கர் பண்றதுக்கு செலக்ட் பண்ணதே ஜிஞ்சர் 17 தான், அவதான் இந்த லூ குரூப்போட பெண் வாரிசு, அவதான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டும் கூட அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே லில்லி ஷாக்கா இருந்து கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் நல்லா புரியுது, நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ண கூடாது, யாருக்கு டேலண்ட் இருக்கோ நான் அவங்கள தான் செலக்ட் பண்ணிருக்கணும், எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லில்லி உடனே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க வரா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு உனக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கப்புறம் நான் டேலண்ட்டுக்கு தான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு ஹீரோயின் வீசாட்ல இப்ப பிளாக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல 3 ஹீரோஸ்மே இருந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் யாருக்குன்னு சொல்லிட்டு ஆனு சென்னு சொல்றான் எங்களுக்கு என்னமோ ஜிஞ்சர் 17க்கு உங்க மேலதான் லவ் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம எங்களை விட வயசுல பெரியவங்க நீங்க தான், நீங்களே ஜிஞ்சர் 17 மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்க ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ கேக்குறான் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லி தலையாட்டுறா. இப்போ மத்த 2 ஹீரோஸ்மே கிளம்பி அப்ராட் போயிடுறாங்க அங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நம்ம 2 லவ்வர்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆபீஸ்ல யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த விஷயம் தெரிஞ்சா ஆபீஸ்ல எல்லாருமே காசிப் பண்ண ஆரம்பிப்பாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதனால நீங்க எனக்கு எந்த அட்வான்டேஜும் கொடுக்க கூடாது, நீங்க யாரோ நான் யாரோ ஆபீஸ்ல உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சரி மேடம் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஹீரோமே வரா. ஹீரோயினை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சிக்னல் கொடுக்குறா எதுக்குடா என்ன பார்த்து இப்படி பல்ல காட்டிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ சிரிக்கிறத அங்க பக்கத்துல இருக்க ஒரு எம்ப்ளாயி பாத்துறா. இவ பேரு லீ. இவ என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோ தன்னதான் பார்த்து சிரிக்கிறான், ஹீரோக்கு தான் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிறா. இத அவ ஃப்ரெண்ட் கிட்டயுமே சொல்லி பல்ல காட்டிட்டு இருக்கா. இப்போ மிஸ்டர் லீ வந்து என்ன பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க, அவங்களுக்கு ஏதோ என் மேல லவ் இருக்குன்னு நினைக்கிறேன், கூடி சீக்கிரத்துல அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம காமெடி ஆயிருது. அவளுமே சிரிச்சிட்டு இருக்கா. லீ கேக்குறா எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க, நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இல்லங்க ஏதோ நீங்க ஜோக் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குதான் நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த லீ ஹீரோயினை திட்டிட்டு இருக்கத ஹீரோ கேட்டுறான். அவன் உடனே இங்க வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க லீ உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இவ புதுசா வந்திருக்க எம்ப்ளாயி பாஸ், இவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல
ஹீரோமே சரி சரி எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா இந்த லீ பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, பாரு இதுக்கு முன்னாடி பாஸ் என்கிட்ட வந்து பேசினதே இல்ல, அவங்களுக்கு இப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் அவங்களே வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா ஃப்ரெண்டுமே தூண்டி விட ஆரம்பிக்கிறா. ஆமா நீ பாக்க செம அழகா இருக்கல்ல, அதனாலதான் லூ உன் மேல லவ்ல விழுந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காமெடியா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆபீஸ்க்கு. அதே மாதிரி தான் இந்த லீயுமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் கேக்குறா, எதுக்கு நீ என்ன மாதிரி ட்ரெஸ் காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, லீயுமே நீ தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மழுப்பிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே டயர்ட்ல படுத்து தூங்கிடுறா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவன் மேல பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு, பரவாயில்ல இவ தூங்கும் போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறான். இதை அந்த லீயோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிட்டு, அங்க பாரு நம்ம பாஸ் எம்ப்ளாயி மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காங்கன்னு, ஜிஞ்சர் சாம்டினே இவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, இவளுக்கு பதிலா நீ அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தனா உன்னை எப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னு இவளுமே என்ன பண்றான்னா அந்த ஆபீஸ்ல இருக்க ஒரு சோஃபால பெப்பர் பேன் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நமக்கு பெட்ஷீட் போத்தி விடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க. இது பாரு ஆபீஸ் டைம்ல தூங்கிட்டு இருக்கு, இதை தூக்கி வெளில போடு அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி அவளை தூக்கிட்டு வெளில கொண்டு போய் போட போறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்னங்க ஆபீஸ் டைம்ல தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை ஆபீஸை விட்டு வெளில துரத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு லீய வார்ன் பண்றான், இனிமேல் ஆபீஸ் டைம்ல இந்த மாதிரி பெப்பர் பேன் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். லீ வந்துட்டு அவ ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி என் மேல கொஞ்சம் நெஞ்ச மரியாதையாவது இருந்துச்சு, இப்போ எல்லாம் சுத்தமா போயிருச்சு, எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா தப்பாவே ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இதுக்கு எல்லாமே காரணம் ஜிஞ்சர் 17 தான். அவதான் வந்து பாஸ் கிட்ட உன்னை பத்தி தப்பா சொல்லியிருப்பா, அவளை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேலை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவளோட பிரசன்டேஷனை இவ திருடிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தான் பிரசன்டேஷன் கொடுக்கணும். பார்த்தா அவளோட பிபிடி எதுவுமே இல்ல, எல்லாத்தையுமே இந்த லீட் டெலீட் பண்ணி வச்சிருக்கா. அவ உடனே ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த ஜிஞ்சர் 17 இப்படிதான் எல்லாத்தையுமே சொதப்பிடுவா, அந்த பிபிடியை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் ஒர்க் பண்ண போறா. அவ கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவளோட சிஸ்டம்ல எதுவுமே ஓபன் ஆகல. அவ உடனே சட்டுன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோ உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இல்ல என்னோட லேப்டாப்ல சார்ஜ் இல்ல, அதனாலதான் பிபிடி ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றா, சார்ஜ் தானே இல்ல, நான் சார்ஜர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சார்ஜர் கனெக்ட் பண்ணி கொடுக்குறா. ஆனா இந்த லீவ் வந்துட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணாம சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அவளை இடிச்சு தள்ளிடுறா. போ அந்த பக்கம் நானே கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை தான் வந்துட்டு அந்த பிபிடியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றா. இதை பார்த்தோன்னே லீக்கு செமையா கடுப்பாகுது. லீயோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு லீக்கு தான் சப்போர்ட் பண்றா. என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க, இந்த பிபிடியை பண்ணதே வந்துட்டு லீ தான், ஆனா நீங்க அவளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, என்ன பிபிடியா அவ பண்ணாளா, இந்த பிபிடி பண்ணது நான் தான், என்னோட பிபிடியை இவதான் திருடி இருக்கா, இவதான் திருட்டு கழுத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயுமே வந்துட்டு ஹீரோயின் சொல்றதா நம்புறா. இதை பார்த்தோன்னே லீ கேக்குறா, சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, நீங்க எல்லாமே ஜிஞ்சர் 17 சொல்றதை மட்டுமே நம்புறீங்க, அவளை விட நான் எல்லா விஷயத்திலுமே பெட்டரா தான் இருக்கேன், உங்களுக்கே வந்துட்டு நான் எதுவுமே பெஸ்டா தெரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, ஏன்னா ஜிஞ்சர் 17 என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவ சொல்றதா நம்புவேன், நான் அவளை தான் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு லீயுமே, சார் நான் உங்களை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என் மேல லவ்வே வராதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, என்ன நீ ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கியா, சரி நான் உன்னை ஆப்பிரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவ சொல்றா, ஐயோ சார் வேண்டாம் வேண்டாம், நான் எதுவும் பண்ணல, இதோ என்னோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணா, இவ சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணேன், நீங்க எதுவா இருந்தாலும் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த ஃப்ரெண்டுலயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல ஸ்டால் போட்டிருக்காங்க. பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி லைஃப் வாழலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட பிஏ வந்துட்டு, பாஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிடுறான். இப்ப ஹீரோயின் மட்டும் தான் இருந்து சமைச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட சிஸ்டரும் வரா. ஹீரோயின் இந்த மாதிரி ஸ்டால் போட்டுக்கதை பார்த்து அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா தானே இருந்த, இப்போ அந்த வேலையும் போயிருச்சா, தெருவுல இருந்து ஃபுட்டு வித்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் இதான் நிலைமை, நான் பாத்தியா எவ்வளவு பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், புது கார் எல்லாம் வாங்கியிருக்கேன், சீக்கிரமா லூ குரூப்ல சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட சிஸ்டருமே வந்துட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணி ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ரொம்ப ஆடாத சரியா, அந்த நாய் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு தான் உன்னை வந்து ஓட்டிட்டு இருக்கு, எப்போ உன்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு தேடி போவான்னு சொல்ல முடியாது, அதுவே ஒரு மோசமான ஜென்மம், அது பாரு கூடி சீக்கிரத்துல உன்னை கழட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உடனே, ஹே போடி, எங்களுக்காக லூ குரூப் பிரசிடென்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க அவங்க கூட போய் லஞ்ச் சாப்பிட போறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. நீங்க இப்போ ஒரு லஞ்சுக்கு தானே போறீங்க, அந்த இடத்துக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு. இங்க ஹோட்டல்ல வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. 4 வருஷமா உங்ககிட்ட மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட கான்டாக்ட்ல நீங்க எப்ப சார் சைன் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, கொஞ்ச நேரம் இருங்க, என்னோட ஃபியான்சி வருவா, அவ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ல நான் சைன் போறேன்னு சொல்றான். உள்ள பார்த்தா ஹீரோயின் தான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ சொல்றான், இவங்க தான் என்னோட ஃபியான்சி, இவங்க ஓகே சொன்னாதான் நான் உன்னோட ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவோட காதுல ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பாக்குறாங்க ஹீரோயின் என்ன சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே டான்ஸ் பண்ண எந்திரிக்கிறா. அப்ப ஹீரோ உடனே இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ ஹீல்ஸ் போட்டுக்கல, உன்னால டான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ரெண்டு டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவளுமே பல்ல காட்டிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வரா. ஹீரோ அவளை டச் பண்றதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறான். அவன் கையும் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். எங்க பாருப்பா, நீ பெரிய ஃபியான்சியை பிடிச்சிருக்க, எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லி என்னோட கம்பெனி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கி கொடு ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லவளே கிடையாது, அவ இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட் கூட ஊர் சுத்தினா. இதை கேட்டோன்னு அவனுமே சரி நான் உடனடியா அவளை பிரேக்கப் பண்றேன், அவளை மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவனுக்கு செம கடுப்பா இருக்கு இவ கூட டான்ஸ் ஆடுறது. அவ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், நீங்க போட்டிருக்கீங்கல்ல இந்த ரிங் ஃபேக், உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவளுமே அந்த நாய் என்னை ஏமாத்துதா. அப்பவே ஹீரோயின் சொன்னா அவன் சீட் பண்ணுவான்னு. அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அந்த வீணா போனவன என்ன பண்ணன்னு பாருங்க அப்படின்னு இவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இன்னும் தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஆமா இப்படிப்பட்டவன் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நீங்க போங்க போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வாஷ்ரூம் வந்துட்டு அவனோட மேல சானிடைசரை தொலைச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின்மே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் ஒன்னாலதான் அந்த கர்மம் முடிச்சது கூட டான்ஸ் ஆடின, எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இது ஒரு ஃபன்னுக்கு தான், கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போடுவாங்க, அது பார்க்க நல்லா இருக்கும், நீ கோவப்படாத புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன சீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டு இவன் கேட்க அவன் உடனே நீ எனக்கு ஃபேக்கான ரிங்க கிஃப்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு இவ கேட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே சண்டை போட்டு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுக்கறாங்க. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நாமம் தான் போட்டிருக்கு. இவங்க ரெண்டு சமய ஷாக் ஆயிடுறாங்க. எங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா உங்களை மாதிரி பண்ணிகளுக்கு ப்ராஜெக்ட் ஒண்ணுதான் கேடா, போங்க போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இவங்களுமே ஷாக் ஆகி அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் வரதுக்காக ஒரு செக்ரட்டரி மாதிரி அங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ அங்க வந்துட்டு ஹீரோயின் அவங்களுடைய பிரைமரி ஸ்கூல் கிளாஸ்மேட்டை மீட் பண்றா. அந்த கிளாஸ்மேட் பொண்ணு பேரு ஜான். அவ சொல்றா, ஏ ஜிஞ்சர் 17, நீ என்ன இங்கதான் செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருக்கியா, நம்ம பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, உன்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்மே தெரியல, நான் பார்த்தேன்னா இந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கேன், அந்த வீட்ல ஒரு ரீயூனியன் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே சரி நான் அந்த ரீயூனியனுக்கு வரேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு ஜானோட வீட்டுக்கு தான் போறா. ஹீரோயின் கேக்குறா, நிஜமாலுமே இது உன்னோட வீடா அப்படின்னு சொல்லி கேட்க ஜான் சொல்றா, ஆமா இது என்னோட வீடு தான், ஏன் உனக்கு பார்க்க பொறாமையா இருக்கா, சரி எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறா. ஹீரோயின் இதை ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. என்னோட வீட்டுக்கு இவளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவ கூட உள்ள போயிட்டு இருக்கா. இது ஹீரோயின் வீடு தான் போல, ஆனா இந்த ஜான் வந்துட்டு அவளோட வீடுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. கிளாஸ்மேட் எல்லாருமே கேக்குறாங்க, இது நிஜமாலுமே உன்னோட வீடா, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஜான்மே ஆமா இது என்னோட வீடுதான், பார்க்க சூப்பரா இருக்குல்ல, ஆனா இந்த ஜிஞ்சர் 17 சாப்பிடாம தூங்காம இருந்து 300 வருஷம் வேலை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வீடை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவ சொல்றதெல்லாம் கேட்க சிரிப்பா இருக்கு. அவளோட வீட்டுல உட்காந்துட்டு ஹீரோயினை பத்தி மட்டும் தட்டி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே வாஷ்ரூம் போய் பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்ற, இந்த வாஷ்ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ப்ராடக்ட் நீ யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஜான் சொல்றா,
அதெல்லாம் நீ எடுக்காத, எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஏமா நீ பணக்காரி தானே, கொஞ்சம் இந்த ப்ராடக்ட்டை எடுத்தா என்ன ஆயிரும், வேலை இதெல்லாம் உன்னோட திங்ஸ் இல்லையோ, இந்த திங்ஸை நீ யூஸ் பண்ணிட்டா இதுக்கு பணம் பே பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு என்ன தொட விடாம பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்டறா. ஜான் சொல்றா, பணக்காரங்க எல்லாம் விலைய பத்தி யோசிக்க மாட்டாங்க, இது தொடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், இதெல்லாம் உனக்கு கிடையாது. சரி நான் வேணா உனக்கு ஒரு வேலை தரட்டுமா, இன்னைக்கு சர்வ் பண்றதுக்கு நான் சர்வன்ட் யாருமே வர சொல்லல, பேசாம நீ வந்துட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணு, நான் உனக்கு $200 கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்மே சரி நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு சொல்றா. இப்போ ஹீரோயின் வந்துட்டு கிச்சன்ல இருந்து சாப்பிடறதுக்கு எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஜான் செமையா கடுப்பாயிடுறா, பைத்தியமா நீ எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஏன் நீங்க தானே ரீயூனியனுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க தானே இந்த ஃபுட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜான்னால எதுவுமே பண்ண முடியல, அவ சிரிச்சுட்டே சமாளிச்சிட்டு இருக்கா. சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இதை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க, இந்த ஃபுட் எல்லாம் செம காஸ்ட்லியா இருக்கும், இது எல்லாத்தையுமே நீ சாப்பிட குடுக்கல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு லாக்கரை பாக்குறாங்க, அதுலதான் காஸ்ட்லியான வைன் பாட்டில் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்ண சொல்றாங்க. ஜான் உடனே இல்லப்பா எனக்கு அதோட பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஓபன் பண்றேன்னு சொல்றா. ஹீரோயின் நேரா போய் நான் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா பாஸ்வேர்டு போட்டு அவ ஓபன் பண்ணிடுறா. இதை பார்த்தோன்னா எல்லா கிளாஸ்மேட்டுமே ஷாக் ஆயிடுறாங்க, உன்னோட லாக்கரோட பாஸ்வேர்ட் ஜிஞ்சர் சாம்டினுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜான் உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா, இல்லப்பா நான் அதை ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சிருப்பேன் போல, இப்போ அவ டச் பண்ணனும் ஓபன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. ஜான் அதுக்கப்புறம் அந்த லாக்கர்ல இருக்க காஸ்ட்லியான வைன் எடுத்து எல்லாரும் இதை குடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அந்த வைனை பார்த்துட்டு இது 1 மில்லியன் வர்த் ஆச்சே, பரவாயில்ல நீங்க இவ்வளவு காஸ்ட்லியான வைன்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஜானுமே வந்துட்டு சரி நீ தானே இன்னைக்கு என்னோட சர்வெண்டா இருக்க போற, எங்க எல்லாத்துக்கும் வைன் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாத்துக்குமே வைன் ஊத்திட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஜானுக்கு செமையா டென்ஷன் ஆகுது, ஐயோ இந்த வைனோட வேல்யூ 1 மில்லியன், இப்போ இந்த 1 மில்லியனுக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தானே இந்த லாக்கரை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல வெறுப்பு காமிச்சிட்டு இருக்கா. நீ சர்வ் பண்ற விதமே எனக்கு பிடிக்கல, ப்ராப்பரா சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி கோமா கத்திட்டு இருந்தோன்னே அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க நானி வராங்க. இந்த நானியோட பொண்ணுதான் இந்த ஜான் போல, அதனாலதான் இவகிட்ட ஹீரோயினோட வீட்டுக்கு இருந்திருக்கு. நானி வந்தோடனே ஹீரோயின் கிட்ட தான் மன்னிப்பு கேக்குறாங்க, ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங் மாஸ்டர் கிட்ட இதை சொல்லி கொடுத்துறாதீங்க, என்னோட வேலையே போயிரும், என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான அறையறாங்க. ஜான் சொல்றா, அம்மா நீங்க போய் போய் இந்த ஜிஞ்சர் சாம்டின் முன்னாடி என்ன அரைஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. அந்த நானி சொல்றாங்க, ஏய் இந்த வீட்டோட ஓனரே அவங்க தான், அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜான் வந்துட்டு மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொல்றா. ஏன்னு சொல்றா, சரி நான் உனக்கு சர்வ் பண்ணா வந்துட்டு எனக்கு காசு தரேன்னு சொன்னல, அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே காசை கொடுத்துறா. ஹீரோயின் சொல்றா, நான் இந்த காசை கேட்கல, இப்போ நீ அந்த வைன் பாட்டில ஓபன் பண்ணல அதோட வர்த்தே 1 மில்லியன், அந்த காசை எப்ப தர போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜானுக்கு என்ன பேசுனே தெரியல, அவ எதுவுமே பேசாம ஷாக் ஆகி உட்கார்ந்துடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 ஷாப்பிங் போலாமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரா, அவளுக்கும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாருமா நீயே உன் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு வா, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கோச்சுக்கிறா, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வில்லேஜ்ல இருந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. இவ பேரு வேன். இவ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எனக்கு ஒரே ஒரு ஜாப் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சரி உனக்கான ஜாப் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ நீ ஜாபுக்கு போட்டு போறதுக்கு நம்ம ட்ரெஸ் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோ ஹீரோயின் வேன் எல்லாருமே கிளம்பி வேனுக்கு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்கறா. இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. இவ பேரு ரேன். ரேன் சொல்றா, ஓ நீ தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணிக்க போறியா, நான் கொஞ்ச நாள் இந்த வீட்ல தான் ஸ்டே பண்ண போறேன், உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே ஸ்டே பண்ணு, என்ன பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே நீ பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. மேன் சொல்றா, இந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின்மே சரி பார்க்கலாம், அவ என்ன பண்றாலும் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்றா. இந்த ரேன் பாத்தீங்கன்னா நல்லவளே இல்ல போல, அவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு தனியா இருந்து பேசிட்டு இருக்கா. எனக்கு ஜிஞ்சர் சாம்டினை பிடிக்கல, அவ தப்பானவன் சொல்லி ப்ரூவ் பண்ணி லூவோட மேரேஜை நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணதான் போறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் உனக்கு 5 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை விலைக்கு வாங்கலான்னு சொல்லி பாக்குறா. இந்த வாங்குமே இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல இவ உடனே நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் மணி அதிகமா தரேன், நான் உனக்கு 10 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்த வேனுமே சரி நீ சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த வேன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வரா. ஏய் ஹீரோ விட
யாராவது பணக்காரங்களா வந்தா நீ அவங்கள செலக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோயின்மே ஆமா ஹீரோ விட யாராவது பணக்காரங்களா ஹேண்ட்ஸமா வந்தா கண்டிப்பா நான் அவங்கள தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு வேங் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டரை வந்துட்டு இந்த ரேன் கிட்ட வேங் வந்து குடுக்கறா. நீ கேட்ட எவிடன்ஸ் இதுல இருக்கு, எனக்கான 10 மில்லியன் எப்ப போட்டு விடுற அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே பிளாக் கார்டை கொடுத்துட்டு அந்த ரெக்கார்டரை எடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே வேங் வந்து ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அவ நல்லவளே கிடையாது, பணம் இருக்கனாலதான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இந்த பணம் உன்னை விட அதிகமா வேற யார்கிட்டயாவது இருந்தா அவங்க கிட்ட அவ போயிருவாளாமா. அவ நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க வரா. நீ சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா, அவ சொல்றா ஆமா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இதை ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின்மே அவ ஃப்ரெண்டு கிட்ட அடி பாவி இந்த ரெக்கார்டரை நீந்தா அவகிட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஃப்ரெண்டுமே ஆமான்னு சொல்லி மண்டையாடிட்டு இருக்கா. இவ உடனே ரெக்கார்டரை பிளே பண்றா. பார்த்தா அதுல இருந்து சாங் தான் பிளே ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் வேங்கும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறான் என்னம்மா இதான் உங்க ஊர்ல ப்ரூஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ரேன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், இவங்க ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க, என்னோட 10 மில்லியன் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பா, இந்த மாதிரி அவ எனக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கலான்னு பாக்குறா, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் தான் சொல்லிருப்பா, சரி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அவ கிட்ட வந்துட்டு அவ கேக்குற மாதிரி ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ 10 மில்லியன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு தான் பிளான் போட்டிருப்பாங்க. பேங்க் சொல்றா, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீ என்ன நினைச்ச? 10 மில்லியன் கொடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ வாங்கலாம்னு நினைச்சியா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதை எப்படி நான் கெடுப்பேன்? நீ பேசாம ஹீரோ விட்டு போயிரு, ஹீரோவும் ஹீரோயின் தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ரேங்க் உடனே வேங்க திட்ட ஆரம்பிக்கிறா, நீ ஒரு கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, என்னோட ஃப்ரெண்டையா திட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் சேர்ந்து அடிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்திடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்டயோ அவ ஃப்ரெண்டு கிட்டயோ பரவாயில்லையே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கு, ஃப்ரெண்டுக்கு நம்ம கம்பெனிலே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.